ஹலோ, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? டைம் ஆயிடுச்சு இல்லையா? சில பேர் சீக்கிரமாக சாப்பிடுவீங்க, சில பேர் லேட்டாக சாப்பிடுவாங்க. சரி, ஓகே, ரொம்ப கவலைப்படாதீங்க. நான் ஒன்றும் பிளேட் போட மாட்டேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல், லவ். என்ன அன்பு, ஒருத்தர் மேலே ஒருத்தர் காட்டும் அன்பு. அந்த அன்பு ஒன்று நண்பர்களாய் இருப்பதும் உண்டு. அந்த அன்பு ரொம்ப தீவிரமாகி லவ்வர்ஸாக மாறுவதும் உண்டு. அந்த மாதிரி லவ் பண்ணி மேரேஜஸ் செய்து கொண்டு, திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில நேரத்தில் நீண்ட நாட்களாக, நீண்ட வருஷமாக காதலித்து பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி கல்யாணம் செய்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள். சில காதலர்களுக்கு 2 சைடுமே எதிர்ப்புகள் இருக்கும். ஒன்று ஜாதி மதம், இரண்டாவது ஏழை பணக்காரன் இல்லையா, அந்த ஒரு வேற்றுமை இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது திருமணம் நடப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். சிலர் வீட்டில் ஒரு சைடு சம்மதிப்பாங்க, ஒரு சைடு சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, தன் குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு 2 சைடுமே சம்மதித்து பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் நடப்பதும் உண்டு. அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இது உண்மைதான். எதுக்காக காதலிக்கிறாங்க அப்படின்னா, திருமணத்திற்கு முன்பு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கு காதலிப்பாங்க இல்லையா? காதலிக்கும்போது எந்தவித மனசில் எந்தவித ரகசியத்தை வச்சுக்க மாட்டாங்க. ஓப்பனாக பேசுவாங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்பவர்களும் உண்டு. அதில் சில தம்பதியர்கள் மனக்கசப்பு வந்து சில வருஷத்துக்குள்ளே பிரிபவர்களும் உண்டு இல்லைங்களா? ஆனால் ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழும்போது எதுக்கு உங்களுக்குள்ள பாகுபாடு, எதுக்கு சண்டை, எதுக்கு பிரிவினை? அதற்கு நிறைய காரணம் அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. சரி, இந்த ஆக்சிடெண்ட் லவ்னு ஒரு லவ் இருக்கான். உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாளில் பார்த்து ஒரே நாளில் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரே நாளில் பார்த்து ஒரே நாள் கல்யாணம் பண்ணிக்கணும். காலையில் பார்ப்பாங்க, 2 நாள் கழித்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு சில ஆண்களும் சில பெண்களும் சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் உண்டு. சரி, ஆக்சிடெண்ட் லவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் போய் சொல்வார், யார் பையன் கணவன் போய் சொல்வார், அவங்க ஃப்ரெண்டு சர்க்கிளில் கேட்பாங்க, என்னப்பா உனக்கெல்லாம் லவ் மேரேஜ் தானே அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்வார், லவ் மேரேஜா? ஏன் சொன்னது? எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அப்பா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி என்னை வைக்கணும்னு பார்த்தாரு. சரி, அதுலேருந்து தப்பிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வேலை செய்கிற இடத்துலே ஒரு பொண்ணு இருந்தா, அவகிட்ட போய் கேட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். சரி, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டான். சரி, 3ஆவது நாளே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டேன். இதுக்கு பேர் ஆக்சிடெண்ட் லவ். இந்த அம்மா கல்யாணம்லாம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு சில வருடங்களுக்கு பிறகு இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவாங்க, நாங்கள் லவ் மேரேஜ் தாங்க, லவ் மேரேஜ் தான். எங்கள் கம்யூனிட்டி வேறு, அவங்களுடைய கம்யூனிட்டி வேறு. நாங்கள் கொஞ்சம் வசதியில் குறைவானவர்கள் தான், அவங்க கொஞ்சம் வசதியில் அதிகமானவர்கள் தான். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனாலும் அவங்க பெண்களை ரொம்ப அடிமையாக வச்சுருப்பாங்க, வெளியே விட மாட்டாங்க. ரொம்ப அவங்க கண்ட்ரோல்லையே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் தான் இவரை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல. எங்கள் மாமாலாம் அப்போ விரும்பினாங்க. எங்கள் மாமா, எங்கள் அத்தை பையன், மாமா பையன் என்னை லவ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படியாவது கல்யாணம் பண்ணின்னு போகாமல் போயிட்டேன். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்போ சொல்லுவாங்க? 2 குழந்தைகள் பிறந்த பிறகு
யாருக்கிட்ட போய் சொல்லுவாங்கன்னா சுற்றத்தாரிடம், அந்த அம்மா ஃப்ரெண்டு சர்க்கிளில் போய் சொல்லுவாங்க. சரியா? அப்படி இருந்தும் ஒரு கசப்பு ஏற்படும். அதே நேரத்தில் வீட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, விருப்பம் இருக்கும், ஆக்சிடெண்ட் லவ்வோ இல்லை ஆக்சிடெண்ட் லவ்வோ தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, குழந்தை பிறந்தாச்சு அப்படின்றப்போ ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகணும். பெற்றோர்களை எதிர்ப்பை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். கொஞ்ச நாள் ஆன பிறகு கணவன் ஏதோ எல்லா உரிமையும் கணவன் வந்து மனைவிக்கிட்ட தான் கேட்பார் இல்லையா? துணி துவைத்து கொடுப்பதும் மனைவியாக தான் இருக்கணும். காலையில் காஃபி டீலாம் வந்து கணவன் மனைவிக்கிட்ட தான் கேட்பார். டிஃபனை கேட்பார். அவர் தான் அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்பார். அவங்க அம்மா தான் வேணாம், பெற்றவங்களாம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியாக குத்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை நீங்கள் தான் சமாளிக்கணும். உடனே மனைவி அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பாங்க. அம்மா, இவர் காலையில் எழுந்து எனக்கு காஃபி போட்டு கொடுக்க சொல்கிறாரு, என்னால் முடியாது. துணி துவச்சி கொடுக்க சொல்கிறாரு, என்னால் முடியாது. அப்போ அம்மா என்ன கேட்பாங்க? ஏண்டி, நான் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா அவனுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பல்ல, போய் அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கினே அவஸ்தைப்படுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேணாம் நீ ஏன் அதெல்லாம் செய்கிற, அதெல்லாம் எதுவும் செய்யாத, அவனையே செஞ்சு குடிக்க சொல்லு, அவன் துணி அவனே துவச்சிக்க சொல்லு அப்படின்னும் சொல்லி கொடுக்குற பெற்றோர்களும் உண்டு. மன்னிக்கவும், யாருடைய மனதையும் புண்படுத்த நான் சொல்லலை. சரியா? இது ஒரு பொதுவான விஷயம், எல்லா குடும்பத்திலும் நடக்கிற விஷயம்தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் வந்து கணவன் வெளி சர்க்கிளில் சொல்லும்போது ஆக்சிடெண்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாரே தவிர, சில நேரங்களில் கணவன் அம்மாவிடம் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த ஒரு பெருங்குணம் சில கணவன்மார்களுக்கு உண்டு. மனைவியையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பாடு ரொம்ப கஷ்டம்தான். இவங்க 2 பேருக்குள்ள மத்தியில் அவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறது ஒரு பெரிய பாடு தான். நான் என்ன சொல்கிறேன்னா, லவ் பண்ணி நீண்ட வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதே மாதிரி ஆக்சிடெண்ட் லவ் இருந்தாலும் சரி, குழந்தைங்க பிறந்தாச்சு, விருப்பம் இருந்தோ இல்லாமலோ குழந்தைகள் பிறந்தாச்சு, குழந்தைங்க படிக்கிறாங்க. அப்படின்றப்போ உங்களுடைய ப்ராப்ளத்தை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்களிடம் போய் சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே பெற்றோர்களிடம் கல்யாணம் ஆன பிறகு சொல்லக்கூடாது. உங்கள் 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பெற்றோர்களிடம் சொல்லக்கூடாது. ஒன்று, பெற்றோர்கள் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா நம்ம பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாமா அப்படின்னு வருத்தப்படுவாங்க. 2வது, இந்த விஷயத்தை பெருசாகும். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த 4 செவத்துக்குள்ளே பேசி முடித்து முடிவுக்கு வாங்க. வெளியே கொண்டு போனீங்க அப்படின்னா அடுத்த நாள் 1 வாரம் கழிச்சும் நீங்கள் 2 பேர் கணவன் மனைவியாக நீங்கள் வெளியே போகும்பொழுது பார்ப்பவர்கள் உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள். என்ன, நேற்று தான் இந்த பொண்ணு வந்து அந்த ஆளை பற்றி அவ்வளோ பேசிச்சு, இன்னைக்கு பாரு 2 பேரும் ஒன்றா போகிறாங்க, வெக்கமே இல்லாமல் போகிறாங்க பாரு அப்படின்னும் பேசுபவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே கிடையாது. ஆனால் உட்கார்ந்து பேசினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு, சொல்யூஷன் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, அது பெருமையாக சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் வாழ்ந்து காட்டணும். அதுதான் பெற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை. அவங்க எதிர்ப்பை மீறி அவங்க பார்க்கின்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல், அவங்க பார்க்கின்ற ஆணை திருமணம் செய்து கொள்ளாமல் நீங்களாக முடிவெடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திருமணம் செய்து கொள்பவர்கள் அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் செய்து கொள்பவர்கள் அதிகமாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் வாழ்க்கை. சரியா? அதனால் பிரச்சனைகளை பேசி முடிவெடுங்க. நீங்கள் லவ் மேரேஜ், ஆக்சிடெண்ட் லவ்வோ ஆக்சிடெண்ட் லவ்வோ, நான் இப்போ தான் புதுசாக அதெல்லாம் கேள்விப்படுறேன். எதுவாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு சர்க்கிளில் கூட சொல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. எல்லா சீக்ரெட்டும் பர்சனல் ஒன்று இருக்குது, அது எல்லார்கிட்டையுமே நம்ம சொல்லிடக்கூடாது.
அதை நம்ம இன்றைக்கி வந்து சொல்லும்போது உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், உங்களுக்கு பெரிய மனபாரம் இறங்கின மாதிரி இருக்கும். நாளடைவில் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக ஏளனமாக இருக்கும். சில பேர் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாக இருந்து நம்ம ரகசியத்தை யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து லைஃப்பை ரன் பண்ண பாருங்கள். கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ பாருங்கள். லவ் பண்ணுறவங்களாம் கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ பாருங்கள். சரிங்களா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பிடிக்கலைன்னா போடாதீங்க. பாய்.